மூன்றாவது மனிதர், இது நம் மத்தியிலே பரவலாக இருக்கிறது. ஒரு மனிதரை கூலிக்காக வேண்டி அமர்த்தி அவரிடத்திலே பூர்த்தியாக எல்லா வேலைகளையும் வாங்கி அவருக்கு கூலியை கொடுக்காத மனிதர், இவருக்கு எதிராகவும் மறுமையுடைய நாளிலே நான் வழக்கு தொடுப்பேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். இன்று எல்லா வேலைகளையும் நாங்கள் வாங்குகிறோம், ஒன்று கூலியை கொடுக்காமல் மறுக்கிறோம், அல்லது அவருடைய அந்த வேலைக்கு ஏற்ப கூலியை கொடுக்காமல் குறைத்து கொடுக்கிறோம். இந்த இருவரும் இந்த வார்த்தைக்குள்ளால் உள்ளடங்குவார்கள். இன்று நாம் நம்முடைய கடைகளிலே வேலைக்காக வேண்டி எத்தனையோ பணியாட்களை வைத்திருக்கிறோம். அவர்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார்கள். அவர்களுடைய கஷ்டத்துக்குரிய கூலியை நாங்கள் கொடுக்காமல் இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படியாப்பட்ட மனிதரும் மறுமையுடைய நாளிலே மாட்டிக்கொள்வார். அவர் எந்த அளவுக்கு வேலை செய்கிறாரோ அவருடைய உள்ளம் குளிரக்கூடிய அளவுக்கு நாங்கள் சம்பளத்தை, அவருடைய கூலியை கொடுக்க வேண்டும்.